தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் நிறை குலமே உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் நிறை குலமே இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே இணைந்திடும் ஒரு தருணம் அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம் புனித பலி உறவின் பலி பொது வாழ்வு தரும் அன்பின் பலி புனித பலி உறவின் பலி பொது வாழ்வு தரும் அன்பின் பலி திரைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம் அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம் லல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 
இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம் அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். அனைவரும் அமர்வோம். இறை இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாய் திரு அவை கொண்டாடும் இந்த சிறப்புமிக்க யூபிலி ஆண்டின் நிறைவு விழாவில் இறைவனின் கருணையை எண்ணி பெருமை கொள்ள உங்களை புனித அந்தோனியார் திருத்தல பங்கு இறைமக்கள் சார்பில் மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். இந்த யூபிலி ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற மைய கருத்துடன் நம் வாழ்வில் இறைவன் நமக்கு அருளிய எண்ணற்ற அருளையும் ஆசிர்வாதங்களையும் கருணையும் நினைவு கூற நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியது. உம் வார்த்தையே எம் எதிர்நோக்கு என்ற நம்பிக்கையுடன் சாலமோன் கூறியது போல் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற திடமான மனதுடன் நாம் பயணிக்கிறோம். அன்பு நிறை இறை சமூகமே, நாம் இந்த நிறைவு விழாவில் இறைவனின் அருளை நினைந்து
புதுப்பிக்கப்பட நம் நம்பிக்கையுடன் இறைவனை போற்றி புகழ்வோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியது போல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நம்பிக்கையின் சுடரை நாம் ஏற்றி திறந்த மனதுடனும் நம்பிக்கை நிறைந்த இதயத்துடனும் தொலைநோக்கு பார்வையுடன் அணுகுவதன் மூலம் புதிய பலத்தையும் உறுதியையும் அனைவர பெற உதவுவோம். இவ்விழா திருப்பலியில் இணைந்து திரு அவையின் ஒன்றிப்பில் முக்கியத்துவத்தை போற்றி புகழ்வோம். அனைவரும் இறைப்பலியாம் இத்திருப்பலியில் இணைவோம். இனி இவர்களே இன்றைய திருப்பலியானது ரெனால்டு மோனிகா இவர்களுடைய குடும்பத்திற்கு கோடியேற்பு அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், அஜய் பிரியங் இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும், அந்தோணியம்மாள் இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், லூட்சன் இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், ஜியோலின் கிறிஸ்லின் இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குழந்தைகள் இறை பக்தியில் வளரவும் குழந்தைகளுடைய நற்படிப்பிற்காக வேண்டுதல் வழியாகவும், ஜேம்ஸ் லீனா இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், ஆண்டனி மனோஜ்குமார் இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், திருமண காரியங்கள் நல்ல முறையில் நடைபெற வேண்டுதல் வழியாகவும், எஸ்கலின் ஜான்சன் பிரீசா இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், கான்டாடு ஜோதி பினோ இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், ஆண்டனி மரியராஜ் ஜான்சி மேரி இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், வசந்த் பெனோ இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும், நேவிஸ் தனராஜ் மரிய உதயம் இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், ரீட்டா மைக்கிள் கமலா ரத்னசாமி இவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், ஒரு குடும்பத்தின் முன்னோர்களுடைய பாவ சாபங்கள் நீங்கவும், நிக்சனுடைய உடல் சுகத்திற்காகவும் குடும்பத்தில் நற்சமாதானம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும், தேன்ராஜ் இவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், தேன்ராஜ் டெட்பில்டா இவருடைய குடும்ப நன்றிக்காகவும் இறைவன் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டியும், பால்ராஜ் மணியம்மாள் ராஜமணி இவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், ரீட்டா ராணி ரூபில்லா இவருடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாட்சிக்காகவும், ஸ்டீஃபன் அந்தோணி இவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், லூர்து சாமி மற்றும் அவருடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாட்சிக்காகவும், செல்வகுமார் ஆனந்தகுமார் இவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், லாட்வின் வீரிஸ் இவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், ரேஷ்மி இவருடைய திருமணம் நல்ல முறையில் நடக்க வேண்டுதல் வழியாகவும், உத்தரிக்கிற ஸ்தல ஆத்மாக்கள் மற்றும் மறக்கப்பட்ட குருக்கள் கன்னியர்கள் இவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், ஷாலின் இவருடைய இறையளத்திற்கு நன்றியாகவும், ரஞ்சித் பிரிஜில்லா இவருடைய குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாட்சிக்காகவும், நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்குக்கு நீதி கிடைக்க வேண்டுதல் வழியாகவும், ஜோசப் வளரிதாஸ் கிரேக்கா வளரிதாஸ் மற்றும் இவருடைய குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாட்சிக்காகவும், சுபர்ஷன் வளரிதாஸ் சோஃபியா ராணி இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், அரசு வேலை கிடைக்க வேண்டுதல் வழியாகவும், நல்ல வாழ்க்கை அமைய வேண்டுதல் வழியாகவும், திரேஷ் மோனிஷ் பெர்னாண்டோ இவருடைய குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாட்சிக்காகவும், கிளாஸ்யூஸ் சாமிநாதன் இவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், தேவிஸ் பிரகாசம் இவருடைய குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாட்சிக்காகவும், கிரைமன் பெர்னாண்டோ இவருடைய குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாட்சிக்காகவும், மகனுக்கு நல்ல திருமணம் வரன் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும், தினேஷ் இவருக்கு நல்ல முறையில் திருமணம் வரம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும், தொழில் முன்னேற்றத்துக்காகவும், ஜோர்ஜ் ரஜிஸ்ட்ரா
இவருடைய 4வது வருட படிக்கின்ற இந்த குழந்தைக்கு நல்லபடியாக இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டியும், ஜேம்பர்ஸுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், கயத்தான் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இலைப்பாட்சிக்காகவும், ரெனால்டு எடிசனுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டுதல் பலியாகவும், ரமேஷ் முருகேஷ் இவருடைய தொழில் முன்னேற்றத்திற்காக வேண்டுதல் பலியாகவும், மரிய செல்வத்திற்கு வீடு கிடைத்ததற்கு நன்றி பலியாகவும், லக்ஸின் ஷார்லி இவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், அஜய் இவருக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுதல் பலியாகவும், ஜான் பிரகாஷ் ஜெனிஃபர் இவர்களுக்கு பரிபூர்ண பலன் கிடைக்க வேண்டுதல் பலியாகவும், மகள் ஜனோஃபியா ஷிவைனா இவருடைய உடல் நலம் வேண்டியும், மரிய ஜெபஸ்ராயி மற்றும் சகாய ராணி இவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களோடு இணைந்து நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைக்காகவும், சிறப்பாக நம்முடைய தேவைகளில் முதன்மையான தேவையாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தேவையை நினைத்து பக்தி நிறைந்த உள்ளத்தோடு திருப்பலியில் இணைவோம். இறைவன் பரிபூர்ணமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த சிந்தனையோடு தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக வேண்டிக்கொள்ளும். அத்தோடு இந்த திருத்தலம் தாப்பாத்தி புனித அந்தோனியார் திருத்தலம் மிக குறைவான மக்களை கொண்டதானே, மிக குறைவான மக்களை கொண்ட ஒரு சிறிய திருத்தலம். ஆனால் இருந்த பொழுதிலும் ஒரு மறைமாவட்ட நிகழ்வை எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பும் தந்தையுடைய முயற்சியும் மிகவும் பாராட்டத்தக்கது. பொருளாதார ரீதியாக மார்க்கெட் அந்தோனியார் மாதிரி இந்த அந்தோனியார் இல்லைன்னு இருந்த பொழுதும் நல்முறையில் எடுத்து மிக அழகாக எடுத்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஆக அவர்களுக்காகவும் இந்த மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக நம்முடைய கருத்துக்களில் வேண்டிக் கொள்வோம். அத்தோடு நம்மால் முடிந்த வளர்ச்சிக்கான இதில் நம்மால் முடிந்த பங்களிப்பையும் கொடுத்து இந்த பலியில் அவர்களுக்காக சிறப்பாக நாம் வேண்டிக் கொள்வோம். இத்தூய மறை நிகழ்வை ஞானவத்தில் கொண்டாட தடையாக நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆ
காலம் நிறைவேற்ற போதும் உம் திருமகனையும் மீட்பராக உலகிற்கு அனுப்பினி. வரலாற்றில் திருப்பயணம் மேற்கொள்ளும் எங்களை பாஸ்கா மறை உண்மையின் ஒளி எங்களது ஒரே எதிர்நோக்கிக்காக உம்மை கண்டடைய செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய முதல் வாசகமானது எலியா இறைவாக்கினரின் சிறப்பை எடுத்து கூறுகின்றது. அவர் நெருப்புக்கு ஒப்பிடப்படுகிறார். அவருடைய சொற்கள் தீவட்டிக்கு ஒப்பிடப்படுகிறது. போலி தெய்வங்களை வணங்கும் மக்களின் மனத்தை மாற்றி மனமாற்றத்திற்காய் உழைத்த இறைவாக்கினர் எலியாவின் பச்சுறுதிக்கு சான்றாகும் இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48. இறை வார்த்தைகள் 1 முதல் 4, 9 முதல் 11 வரை. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48. இறை வார்த்தைகள் 1 முதல் 4, 9 முதல் 11 வரை. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பச்சார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். அவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழ செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையார் யார்? பெருமை பாராட்டக்கூடும். தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலை நிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 80. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும்.
எம்மை மீட்டருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அழகு 17 இறை சொற்றொடர்கள் 10 தொடங்கி 13 முடிய. இயேசுவும் சீடர்களும் மலையில் இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இந்த தாப்பாத்தி புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தில் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். அமர்ந்து இந்த யூபிலி ஆண்டினுடைய நிறைவு விழாவில் இன்றைக்கி 13ஆம் நாள் இல்லையா, 25 நாட்கள் நிறைவு விழாவை கொண்டாடுறாங்க. இன்றைக்கி தொடக்கத்தில் அருட்தந்தை சொன்னது போல் 13ஆம் நாள். அதனால தான் அந்தோனியார் நம்மளை கூப்பிட்டுருக்காரு என்னமோ தெரியல இந்த நாளில். ஆகவே இந்த 13ஆம் நாள் நிறைவு விழாவுடைய இந்த திருப்பலியில் அனைவரும் கலந்து கொண்டு ஜெபிக்கின்றோம். பாதுகாவலர் வழியாக இறைவன் நமக்கு நிறைவான அருளையும் ஆசிரியையும் வழங்குவாராக. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பங்கு தந்தைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் மக்களத்தோடு இந்த ஊர் மக்களுக்காக சிறப்பாக இந்த பலியில் நாம் வேண்டிக் கொள்வோம். இப்போ நாளில் அந்தோனியாரை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல முடியாது இல்லையா, பிறந்ததுலேருந்து அந்தோனியார் வெளியே உட்காந்துட்டா. அப்போ நீங்கள் என்ன சொல்லலை அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு தடை போட்டிருக்காங்கண்ணே, எதிர்நோக்கின் திருப்பயணிகள். சாமி இதையும் 3 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். திருப்பயணிகள்லாம் யார்? திருப்பயணிகள் நாங்கள் தான். இப்போது பொதுவாக நம்ம பார்த்துருக்கோண்ணே, திருப்பயணம் மேற்கொள்ள நம்ம சொல்கிறோம், வேளாங்கண்ணிக்கு திருப்பயணம் மேற்கொள்வோம், புளியம்பட்டிக்கு திருப்பயணம் அவங்க அப்படி பயணம் மேற்கொள்ளும் நம்ம என்ன சொல்லுவோம், திருப்பயணிகள்னு சொல்லுவோம். இப்போது வேளாங்கண்ணிக்கு ஒரு பயணம் மேற்கொள்ளுவாங்க திருப்பயணிகள். அந்த பயணம் எங்கே முடியும்?
வேளாங்கல்ல முடியும். அப்போ வேளாங்கல்ல முடிஞ்ச இப்போ உங்களை திருப்பயணிகள்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். பயணிகள் அப்படின்னு சொன்னாலே என்ன செய்யக்கூடவங்க? பயணம் செய்யக்கூடியவர்கள் தானே. அப்போ திருப்பயணிகள்னால் அதுக்கு முன்ன ஒரு திருங்கிறது ஒரு மரியாதைக்குரியது இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக இது நம்ம ஆன்மீகத்துக்காக அந்த பயணிகள் திருப்பயணிகள்னு சொல்கிறோம். அப்போ நம்ம எல்லாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நிறைவை எட்டாத பயணிகளாகவே எப்பொழுதும் இருக்கிறோம், அப்படி தானே? திருப்பயணிகள் பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள். ஆனால் என்ன செய்யணும்? அவங்க இன்னும் பயணத்தை சென்று அடையவில்லை, இன்னும் முடியலை. முடிச்சுட்டு அவங்க திருப்பயணிகள் இல்லைன்னா. அப்போது இந்த யூபிலி ஆண்டு 2025 ஆண்டு வந்து எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய பயணம் நிறைவுற்றதாகவே அங்கே சொல்லப்படவில்லை இல்லையா? பயணிகளாகவே இருக்கிறோம், எதிர்நோக்கின் பயணிகளாகவே இருக்கிறோம். எதனால்? அப்போ நமக்கு ஒரு நிறைவு கிடையாதா? ஒரு ஸ்டாப்பு கிடையாதா பயணத்துக்கு இல்லையா? ஒரு எண்டு கார்டு கிடையாதா? போய்கிட்டே இருக்கணுமா? நிறைவு நாளையும் நம்ம கொண்டாடுறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்? திருப்பயணிகள், பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்போ நம்ம பயணத்துக்கு முடிவு எது? இந்த பயணத்திற்கான முடிவு எது? இன்னும் 25 நாள் திருப்பயணம் அந்த யூபிலி ஆண்டு நிறைவையும் கொண்டாடிடுவோம். அப்பவும் திருப்பயணிகளாகவே நம்ம என்ன செய்கிறோம்? கொண்டாடிட்டு போகிறோம். அப்போ நமக்கு அது நிறைவு இல்லையா, ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சிந்தனை தோணுச்சு பார்த்துங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், நம்ம என்றைக்குமே திருப்பயணிகள் தான். நம்ம நிறைவை காணவே முடியாது. ஒரு நாளும் ரசிக்கப்பட்டவன் நம்ம சொல்லவே முடியாது. நான் சொல்லுவேன்னு விண்ணகத்தை நான் உரிமையாக்கி கொள்ளும். இங்கே இருக்கும்போது ஒரே ஒருத்தனுக்கு தானே, நல்ல கல்லனுக்கு மட்டும்தான் என்னோடு நீ என்னோடு பரகதியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? மற்றபடி யாருக்குமே இங்கே இருக்கும் பொழுது முடிஞ்சிட்டு அப்படிங்கிற எண்ணம் இருக்க மாட்டேன். ஏன்னா ஒன்று முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, அப்படி தானே? பல நேரங்களில் அன்பே அப்படி தான் போயிருதுன்னு. ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒருத்தையை கரெக்ட் பண்ணுவான், இல்லை ஒருத்தி கஷ்டப்பட்டு ஒருத்தனை கரெக்ட் பண்ணுவான். அந்தான்னு போகும்போது ஓடி ஆடி உருண்டு புரண்டு எல்லாம் போது என்னது திரும்ப முடிஞ்சு கொஞ்ச நாளில் அங்கே முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் தேய ஆரம்பிச்சது இல்லையா? அப்போ நம்ம இந்த திருப்பயணிகள்னு சொல்கிறது ஒரு முடிவில்லாத பயணினா ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள். அந்த இலக்கு என்ன? ஒரு உதாரணம் இருக்குண்ணே, விவிலியத்தில் ஒரு உதாரணம் இருக்குது. பரமதந்தை தூயவராக இருப்பது போல நீங்களும் தூயவராக இருங்கள். யார் யாரெல்லாம் பரமதந்தை மாதிரி தூயவராக இருக்கும்? அந்த ஒரு யார் இறக்குங்க, அந்த அம்மாவை தூக்கிறோம் இல்லையா? இருக்க முடியுமா? அப்போ முடியாத ஒன்றை ஏன் விவிலியம் சொல்லணும்? பரமதந்தை தூயவராக இருக்கிறார், பரமதந்தை மாதிரி நீங்கள் தூயவராக இருங்கன்னா நம்மளால் இருக்க முடியாதுன்னு அப்படின்னு ஏற்றுக்கிறோம். மனிதன் பலகீனங்களோடு இருக்கிறான், அந்த அளவுக்கு என்னால் தூயவராக இருக்க முடியாது. அப்போ இருக்க முடியாத ஒன்றை எதுக்காக நம்ம விவிலியம் சொல்லணும்? ஏனென்றால் அதுதான் இலக்கு. அப்போ என் வாழ்க்கை என்னன்னா அந்த இலக்கை நோக்கி பயணிப்பது தான் என் வாழ்க்கை. இந்த பயணம் நிறைவு பெறாது, ஏனென்றால் இந்த இலக்கை என்னால் முழுமையாக அடைய முடியாது. அப்போ அந்த எதிர்நோக்கின் திருப்பயணம் என்ன சொல்லுன்னா இதை தான், அதாவது அத்தகைய தூய வாழ்வுக்கான, அத்தகைய மீட்புக்கான, மீட்பின் யூபிலி இல்லையா, அத்தகைய மீட்புக்கான அழைப்பை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யறோன்னா, நான் இந்த மீட்பை நோக்கி நான் பயணித்து கொண்டு இருக்கிறேன். அந்த மீட்பினால முழுமையாக இப்போ எனக்கு அடைய முடியாது, ஏன்னா நான் பழகினோடு ஒன்று. இன்றைக்கி நான் பாவசகேந்திரம் பண்ணி தூய பிறந்த குழந்தை போல் ஆகிட்டு அங்கேருந்து நான் இங்கே நடந்து வரும்போது ஏத்தால ஒருத்தையை பார்ப்பேன், இவ தானே அன்றைக்கி என்கிட்ட அப்படி பேசினா, அங்கே முடிஞ்சு போச்சு இல்லையா? பலகீனங்கள். நான் என்னை கட்டுப்படுத்த நினைத்தாலும் என்னுடைய சிந்தைகள், நான் வளர்ந்த விதம் எல்லாம் என்ன செய்யுது, என்னை ஏதாவது ஒரு பாதைக்கு இழுத்துக்கிட்டே போகுது இல்லையா? அப்போ என்னால் தூயவனாக இருப்பது முழுமைக்கான எனக்கு கிடச்சிட்டு அப்படிங்கன்னா உட்காந்துரும். அப்படி உட்காரக்கூடிய மக்கள் நாம் இல்லை, ஓட்டத்திலேயே இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நீர் தேங்கி போச்சுன்னா அங்கே என்ன வந்துடும்? பாசி அழி எல்லாம் வர ஆரம்பிச்சு இல்லையா? ஆனால் ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும், உயிரோட்டமாக இருக்கும். ஆனால் உயிரோட்டத்தின் மக்கள் திருப்பயணம் அதுதான் சொல்லுதுன்னே, முழுமையை நோக்கி என்றும் நான் பயணித்து கொண்டே இருப்பவன். அப்போ என்ன செய்யுதுன்னா அந்த முழுமைக்கான பயணத்தில் நான் பல இடர்பாடுகளை சந்திக்கின்றேன். இந்த ஜனவரி 1ஆம் தேதி முடிவெடுப்போம் தெரியுமா? இனி ஆரம்பிப்போம். ஜனவரி 1ஆம் தேதி வந்தனே, இன்னையிலேருந்து நான் பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. சில சொல்லுவாங்க இன்னையிலேருந்து நான் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்ன நியூ இயரில் அப்படின்னு அப்புறம் பிறகு தோணும். சில முடிவுகள் எடுப்போன்னே, அது எத்தனை நாள் போகுது? ஆரம்பிப்போம், ஒரு 2 நாள் முக்கி பார்ப்போம், 3ஆவது நாள் அது டமார் ஆயிடுது. அப்புறம் என்ன செஞ்சுருவோம்? அந்த ஆளை விட்டுருவோம்.
தவறுவது தப்பே கிடையாது நான் சொல்லுவேனே. அந்த ஆளை விடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. நான் முயற்சி செய்கிறேன், நான் தோற்று போகிறேன், உன்னை என்ன செய்கிறேன், மறுபடியும் எந்திக்கிறோன்னே தொடர்ந்து நான் முயற்சி, அதுக்கு தான் அழைப்பை விடுக்கிறார். இந்த திருப்பயணிகள் சொல்லக்கூடிய இந்த இது நான் தோற்று போனாலும் மறுபடியும் என்ன செய்யணும், நான் அதிலிருந்து எழுந்து மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை தேடுகிறேனா, தொடர்ந்து நான் பயணிக்க ஆரம்பிக்கின்றேனா, அதற்கான அழைப்பை கொடுக்குதுண்ணே. அப்படி நான் தோற்று போகும்போது, நான் துவண்டு போகும்போது நான் எந்திரிச்சு நிற்கிறது தான் எனக்கு என்ன வேணும், நம்பிக்கை வேணும். இதை நான் அப்படி பார்க்குறேன்னு, நம்பிக்கை வேணும். எதிர்நோக்கின் திருப்பயணிகள், நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய திருப்பயணிகளாக நாங்கள் இருக்கேனா. நம்பிக்கைன்னா என்ன, எதிர்நோக்குனா என்ன, கண்ணுக்கு புலப்படாதை பற்றி ஐயமற்ற நிலை விழியத்தில் சொல்லிட்டு இருக்கேன், நிறையா இருக்குது. அப்போது அத்தகைய நம்பிக்கையோடு நான் பயணிக்க தயாராக இருக்கிறேன்னா, ஏன்னா நான் பயணத்தின் மகன், நான் என்னோடய வாழ்க்கை நான் பயணத்தில் தான் இருக்கேன். என்னது, என் ஆன்மாவை தூயோதாக்கக்கூடியதான ஒரு பயணம், நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்வதற்கான பயணம், அவருடைய மீட்பில் நான் பங்கெடுப்பதற்கான பயணம். அந்த பயணத்தை அந்த உலகம் இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்கேனே. அந்த நிறைவு எங்கே இருக்குது, முடிவில்லாத வாழ்வு இருக்குது. அந்த முடிவில்லாத வாழ்வு தான் அடைய வேண்டிய புள்ளி. வேளாங்கண்ணி அதுதான். நான் அங்கே போய் சேர்ந்துட்டேன்னா என் பயணம் முடிஞ்சிடும். அந்த நிலை வாழ்வை நோக்கி என்னுடைய பயணம், எதிர்நோக்கின் திருப்பயன். நான் நம்பிக்கையோடு பயணிக்கிறேனா, நான் தடுமாறும்போது இடறி விழும்போது நான் நம்பிக்கையோடு பயணிக்கிறேனா, என்னுடைய இலக்கை நோக்கி நான் பயணித்து கொண்டே இருக்கிறேன். இடர்பாடுகள் வரும், பலகீனங்கள் வரும், நான் எதிர்பார்த்தவை நிகழாமல் போகலாம், நான் எதிர்பாராதவையெல்லாம் நடக்கலாம். ஆனால் என்ன நடந்தாலும் தொடர்ந்து நம்பிக்கையோடு அடுத்தபடி எடுத்து வைத்து நான் பயணிக்க தயாராக இருக்கிறேனா, அந்த பயணத்திற்கான அழைப்பை இந்த விழா நமக்கு விடுக்கின்றது. நிறைவு ஆண்டினாலும் நிறைவை நோக்கிய பயணம், அத்தகைய பயணத்துக்கான அழைப்பு. அதான் நம்ம என்றைக்குமே திருப்பயணிகள் தானே. நம்முடைய பயணம் நிறைவு வராது, போராட்டத்துக்கான பயணம் தான் சொல்லுவாங்க இல்லையா. தொடக்கத்திலிருந்து போராட்டங்கள் வாழ்வில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு திரைப்படம் வந்து வரும்னே, வாழ்க்கையை பற்றி. வாழ்க்கையை போர்க்களம், வாழ்ந்து தான் பார்க்கணும், போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா. போர் மாறாது, போர்க்களம் வேணால் மாறும். அம்மா வீடு, பள்ளிக்கூடம், அடுத்து கணவர் வீடு, மாமியார் அப்படின்னு போர்க்களம் வேணால் மாறிக்கிட்டே போகும், இடம் வேணால் மாறிக்கிட்டே போவோன்னே கடைசியில் முதியோர்லாம் அப்படின்னு. ஆனால் போர்கள் மாறாது, அப்போது போராட்டமும் மாறாது. இப்போ இந்த போராட்டத்துக்கு மத்தியில் நான் உங்களை சொல்லணுன்னா என்னையே சொல்கிறேன், சரியா? அதனால் போராட்டத்துக்கு மத்தியில் நான் இந்த பயணியில் நம்பிக்கையோடு என்னுடைய பயணத்தை மேற்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். சிந்திப்போம். அனைவரும் எழுந்து நின்று அதே நம்பிக்கையோடு நம்முடைய பயணத்தை நிறைவாக மேற்கொள்வதற்கு இறைவனுடைய துணை நாடி நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் ஏறெடுப்போம். தாயாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்கள் நம் ஆண்டவராம் இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு ஒரே மனத்தினராய் இறைவனை போற்றி புகழ்ந்திடும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமும் கனிவும் நிறைந்த இறைவா, எங்கள் பங்கு தந்தை மற்றும் எங்கள் மக்கள் அனைவரையும் உம் பதம் தருகிறோம். அவர்கள் தங்கள் வாழ்வில் மேற்கொண்டுள்ள அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறவும் அவர்கள் வாழ்வு மேம்படவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எழுச்சியின் நாயகனே எம் இறைவா, எலியா எவ்வாறு உமது சொல்லால் பல வியத்தகு செயல்களை செய்தாரோ, அதுபோல உமது பிள்ளைகளாகிய இவர்கள் உமது மாட்சியை உணர்ந்து தங்கள் வாழ்வில் பல வியத்தகு செயல்களை புரிய உமது அருளாசியால் அவர்களை நிரப்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி நடத்தும் அன்பு தெய்வமே, நாங்கள் திரியாத்திரையாக வர எங்களுக்கு அழைப்பு தந்த இந்த பங்கு தந்தையையும் அவர் வழி நடத்தும் இந்த மந்தையையும் உமது கரத்தில் தருகிறோம். பங்கு தந்தை எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் இறைமக்கள் அவரோடு பயணிக்கவும் இணைந்து செயல்படவும்
மேலும் அவர்கள் குடும்பத்தின் அனைத்து ஆன்மீக மற்றும் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படவும் அவர்கள் நல்ல உடல் உள்ள நலம் பெற்று நலமே வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் பிறப்பிடமே இறைவா, இந்திய தேசத்திற்காகவும் அனைத்து நாடுகளிலும் வாழும் மக்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். நாடுகளுக்கிடையே நிலவும் சண்டை சச்சரவு மற்றும் போர்கள் நிறுத்தப்படவும் மக்கள் ஒரு அமைதியான வாழ்வு வாழவும் வரும் ஆண்டில் மேற்கொள்ளவிருக்கும் தேர்தலில் இந்த நாட்டிற்கு நன்மைகள் செய்து நாட்டு மக்களை நல்ல வழி நடத்தும், மேலும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தரும் நல்ல அரசும் அமைந்திட இறைவா உமதருள் வேண்டி மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக வேண்டுவோம். அன்பே உருவான இறைவா, எங்களிடம் இறைவனை தூண்டி எழுப்புகின்றவன் நீரே. இதோ இங்கு சூழ்நிலைக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்து வேண்டுதலையும் ஏற்று அவற்றை நிறைவு செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Pasanisa, nipa pasanisa, pasanisa, nipa pasanisa. கொண்டு வந்தேன் இயேசு தெய்வமே, தங்கு நின்றேன் எனது இதயமே, இருளகற்றி அருள் பொழிந்து என்னில் நிறைந்து அன்பே அமுதே என்னையே ஏற்பாயே. கொண்டு வந்தேன் இயேசு தெய்வமே, தந்து நின்றேன் எனது இதயமே. பனிசா நிசகா சகமா, பனிசா நிசகா சகமா. கனிகளையும் மலர்களையும் கனிவாய் உமக்கே படைத்தேனே, உழைப்பினையும் என் களைப்பினையும் தலைவா உமக்கே கொடுத்தேனே. ஏழை வாழ்வு உயர்ந்திடவே எளியோர் வாழ்வு சிறந்திட எனது வாழ்வை உவந்தளிக்கவே. ஏழை வாழ்வு உயர்ந்திடவே எளியோர் வாழ்வு சிறந்திட எனது வாழ்வை உவந்தளிக்கவே. உனது பீடம் எழுந்து வந்தேன் உவகையோடு உள்ளம் தன் உயிரை உறவை உனதாயிருப்பாயே. கொண்டு வந்தேன் இயேசு தெய்வமே, தந்து நின்றேன் எனது இதயமே. அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான எங்கள் இறைவா, இந்த புனித ஆண்டின் மகிழ்ச்சியான கொண்டாட்டத்திற்காக உமது பீடத்தின் மீது நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகள் உமது பார்வையில் ஏற்புணியனமாயிருக்க செய்தருளும். அதனால் எங்களை மரணத்திலிருந்து காப்பாற்றியவருடைய இறப்பினால் அவருடைய நிலை வாழ்வில் நாங்கள் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முல்லை இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் காலங்களுக்கெல்லாம் முன்னரே உதித்த திருமகன் காலத்திற்கு உட்பட்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் தூய ஆவியால் அருள் பொழிவு செய்யப்பட்டு அருள் தரும் ஆண்டினை பெயரால் அறிவித்து உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தி சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றி மனித இனம் முழுவதும் மீட்பின் அமைதியை பெற வழிவகுத்தார். அவரே எல்லா மனிதர்களின் எதிர்நோக்குகளையும் கடந்து நின்று உண்மையான ஒரே நம்பிக்கையாக எல்லா காலத்திலும் ஒளிர்கின்றார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றார். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிதமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனை இரவு அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும்.
உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே, எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. உலகின் மீட்பரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு பணிபுரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசேப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராய் கிடக்கோடி அற்புத புனித அந்தோணியார், விளைகள் முகந்தவராயிருந்தோர், எங்கள் மறைமாவட்ட புனிதர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்களும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துவர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீனாக. என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, நாங்கள் உட்கொள்ளும் தொடரும் திருத்தும் எம்மையும் மக்களையும் காத்து நித்தியம் வாழ்வழிப்பதாம். பலியாக வந்த தெய்வம் உறவாடும் நேரமிது. பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. வா 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 என் இறைவா, எந்தன் உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தேடும் களமாக நானும் எங்கே, அலையாக நிலையாக வா. ஒளி தேடும் மலராக நான் சாய்கின்றேன், மறையாது குறையாது வா. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. எக்குறையும் என்னை அணுகாது,
தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகி எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளை உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். இறை பற்றின்மையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் இந்த திருப்பந்தியில் பங்கேற்றதா எங்களில் புனிதமடைய செய்வீராக. உமது புனித திரு அவையின் அருமடையாளங்கள் வழியாக எல்லா மக்கள் இனங்களும் உமொரே திருமகன் தம் சிலுவையில் பெற்று தந்த மீட்பை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக அனைவரும் தலை வணங்குவோம். ஆண்டவர் ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மீது ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திரும்பி உங்களுக்கு தமது அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்கி உங்கள் அனைவரையும் என்றென்றும் காப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறைவில்லா வாழ்வருளும். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா வாழ்வருளும். வாழ்க வாழ்க எங்கள் பாதுகாவலர் வாழ்க
பதுவை புனித அந்தோணியாரையும் திருத்தலம் தேடி வந்தோம். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா வாழ்வருளும். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா வாழ்வருளும். அடைக்கலமே கவலைப்படுவோரின் தேற்றரவே. பாவிகளின் அடைக்கலமே கவலைப்படுவோரின் தேற்றரவே. ஆறுகள் காடுகள் கடந்து வந்தோம், துன்பங்கள் துயரத்தில் சோர்ந்து வந்தோம். உமை நாடி அருள் தேடி நாங்கள் ஓடி வந்தோம். பதுவை புனித அந்தோணியாரையும் திருத்தலம் தேடி வந்தோம். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா வாழ்வருளும். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா வாழ்வருளும். யாம் செய்தாலும் பரமனின் இரக்கம் பெறச் செய்வாய். பாவங்கள் யாம் செய்தாலும் பரமனின் இரக்கம் பெறச் செய்வாய். உமது உதவி இல்லை என்றால் எமக்கு இறங்குவாய் யாரும் இல்லை. பரிவோடு எமை பாரும் ஏக்கம் போக்கிவிடும். பதுவை புனித அந்தோணியாரையும் திருத்தலம் தேடி வந்தோம். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா வாழ்வருளும். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா வாழ்வருளும். வாழ்க வாழ்க எங்கள் பாதுகாவலர் வாழ்க. வாழ்க வாழ்க எங்கள் பாதுகாவலர் வாழ்க. புனித அந்தோணியாரையும் திருத்தலம் தேடி வந்தோம். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா வாழ்வருளும். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா வாழ்வருளும். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்கு ஆறுதலாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன் நன்றி சொல்வதற்காக மற்றும் இந்த திருத்தலத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்வதற்காக. இனி இவர்களின் இந்த திருத்தலம் என்பது தூத்துக்குடி மறை மாவட்டத்தால் தத்தெடுக்கப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு திருத்தலம். நம்முடைய மறை மாவட்டம் திருத்தலங்களுக்கு பெயர் போன ஒரு மறை மாவட்டம் என்று சொல்வாங்க. இந்தியாவிலே 3வது பெரிய மறை மாவட்டம், தமிழ்நாட்டிலே 1வது பெரிய மறை மாவட்டம். எந்த மறை மாவட்டம் தான்?
தூத்துக்குடி மறைமாவட்டம். அப்படிப்பட்ட தூத்துக்குடி மறைமாவட்டம் நூற்றாண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய ஒரு மறைமாவட்டம், திருத்தலங்களை அதிகமாக கொண்ட ஒரு மறைமாவட்டம். அப்படி திருத்தலங்களை அதிகமாக கொண்ட ஒரு மறைமாவட்டம் என்ற பெயர் நம்முடைய மறைமாவட்டத்துக்கு இருக்கிறது. ஆனால் அதனுடைய ஒரு சின்ன சூழ்நிலையோ அல்லது ஒரு இழுக்கோ என்று கூட சொல்லலாம். எல்லா திருத்தலுமே தூத்துக்குடி நகரத்தினுடைய தெற்கு பக்கம்தான் அமைந்திருக்கும். நீங்கள் நல்லா யோசித்தீங்கன்னா எல்லாமே தூத்துக்குடியுடைய தெற்கு பக்கம். தூத்துக்குடி வடக்கு பக்கம் ஒரு திருத்தலம் கூட கிடையாது. ஆனால் அதே பரப்பளவு கிட்டத்தட்ட அங்கே ஒரு 100 கிலோமீட்டர்னா இங்கே ஒரு 100 கிலோமீட்டர் அளவுக்கும் பரப்பளவு இருக்குது. ஆனால் எல்லாமே இருக்கிற 12-13 திருத்தலங்கள் எல்லாமே தூத்துக்குடியுடைய தென் பகுதியில் அமைந்திருக்கிறது. வடபகுதியில் அமைந்திருக்கிற ஒரே ஒரு திருத்தலம் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தாப்பாத்தி புனித அந்தோனியார் திருத்தலம். அதுதான் தூத்துக்குடி வடபகுதியில் அமைந்திருக்கிற ஒரே திருத்தலமாக இந்த திருத்தலம் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த திருத்தலமானது குறுக்குச்சாலை மறை வட்டத்தினுடைய திருத்தலமாக இருக்கிறது. குறுக்குச்சாலை மறை வட்டத்துக்கு ஒரு திருத்தலம் கிடையாது, இந்த திருத்தலம் தவிர. ஏனைய 4 மறை வட்டத்திலும் அதிகமான திருத்தலங்கள் இருக்கின்றன. எனவே இது குறுக்குச்சாலை மறைவட்ட திருத்தலம் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் இது திருத்தலமாக மாறி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் எந்த விதமான வளர்ச்சி பணியும் இல்லாதனால் இந்த திருத்தலம் தூத்துக்குடி மறை மாவட்டத்தால் தத்தெடுத்தப்பட்டு நடத்தப்படுகிறது. அப்படி என்றால் தூத்துக்குடி மறை மாவட்டத்துடைய நேரடி கண்காணிப்பில் ஒரு சில நாட்கள் நடைபெற்று வந்த வரலாறு இந்த திருத்தலத்தில் இருக்கிறது. தூத்துக்குடி மறை மாவட்டம்னா யாரு? நம்ம தான் இல்லையா? நீங்களும் நானும் தான். அப்போ இது யாருடைய திருத்தலம்? நம்முடைய திருத்தலம். தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் திருத்தலம்னா நம்முடைய திருத்தலம். இந்த திருத்தலத்தினுடைய மக்கள் பின்னாடி நிற்கிறவங்க மட்டும் கிடையாது, நீங்களும் திருத்தல இறை மக்கள். இந்த திருத்தலோட தந்தை நான் மட்டும் கிடையாது, திருத்தல தந்தை உடைய பங்கு தந்தையும் மறை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த திருத்தலத்தினுடைய திருத்தல தந்தையாக இருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த திருத்தலத்தின் மீது அதீத உரிமை உங்களுக்கு உண்டு. காரணம், நீங்கள் தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். அதே நேரத்தில் அதீத கடமையும் உங்களுக்கு உண்டு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த திருத்தலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி திருத்தலம்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப குட்டியாக தானே இருக்குது திருத்தலம் இல்லையா? அதேபோல் உள்ளே போனால் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கும். வட்ட வடிவில் அமைஞ்சிருக்கும். இந்த திருத்தலம் அதிகமாக இருக்காது. மிஞ்சி மிஞ்சி போனால் நம்முடைய மணப்பாடில் சவேரியா குகைக்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு தியான மண்டபம் மட்டும்தான் அந்த வட்ட வடிவில் இருக்கும். அதன் பின்பு இங்கே தான் இந்த வட்ட வடிவு இந்த அளவில் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதேபோல் இந்த திருத்தலத்தின் நடுவில் நின்று பேசுனீங்கன்னா இந்த அமைப்பை நமக்கு எக்கோவை கொடுக்கும். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக கட்டப்பட்ட ஒரு திருத்தலம். எனவே நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மறை மாவட்டத்தில் சாலை ஓரத்தில் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு கோயிலாகவும் இதுதான் அமைந்திருக்கு. நீங்கள் நம்முடைய புண்ணியவாளன் காவல் கிணறு எடுத்திங்கன்னா அது கூட ஒரு கெபி தான் இல்லையா? கோயில்கள் நெடுஞ்சாலையிலோ அல்லது சாலையிலோ அமைந்திருப்பதில்லை. இந்த ஒரு கோயில், இந்த ஒரு திருத்தலம் மட்டும்தான் அப்படி அமைந்திருக்கிறது. இந்த திருத்தலம் அந்தோனியாருடைய புகழையும் அற்புதத்தையும் அதிசயமாக கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தலம். அந்தோனியாரை பற்றி உங்களுக்கு சொல்லக்கூடாது, ஏனென்றால் நீங்கள் பெரிய இடத்துல இருக்கிறவங்க. நாங்கள் தான் உங்கள் இடத்துக்கு திருப்பயணமாக வரணும். வந்தவங்க நாங்கள்லாம் பல அந்தந்த காலத்தில் இருக்கும்போது அந்தோனியார் கோயிலுக்கு போவோன்னு சொல்லி வந்தவர்கள். இன்று நீங்கள் எங்களை தேடி வந்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் அந்தோனியாரினுடைய பெருமையை நாங்கள் இங்கே பேச முடியாது. எங்கள் வாயை அடக்கி கொண்டு எங்களுடைய காதுகளை தான் உங்களுக்கு விரித்து வைக்கணும். ஏனெனில் அந்தோனியாருடைய அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் சாட்சியாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இருந்தாலும் 2-3 விஷயங்களை மட்டும் இந்த திருத்தலத்தில் நடப்பதை மட்டும் நான் சொல்லிவிடுகிறேன். திருத்தலத்தில் அந்தோனியாருடைய உருவங்களை நேரடியாகவே பார்த்தவர்களே ஒரு 2-3 பேர் இங்கே இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில் இடிந்து போய் இருக்கின்ற நேரத்தில் அவருடைய கணவனை இழந்து விட்டேன் என்று ஒரு பெண் இருந்தார். எனவே இந்த கோயிலுக்கு நம்ம வரவே மாட்டேன்னு ஒரு 4 வருஷம் இருந்தாங்க. அந்த அந்தோனியார் இந்த திருத்தலத்தினுடைய திருவிழா கொடியேற்றம் அன்று மாலை ஒரு 6 மணிக்கு போல அவருடைய வீட்டில் சென்று அந்தோனியார் அவருக்கு முன்னால் இந்த நிற உடையிலேயே அவர் முன்னால் மண்டியிட்டு ஆலயத்துக்கு வா என்று அழைத்ததாக ஒரு அன்பு நபர் இன்றைய நாள் வரை சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் பின்னாடி மரியதங்கம் என்கின்ற பெயரில்
அந்த பச்சை கலர் சேலையை உடுத்தி உட்காந்துருக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு நபருக்கு 2 காலுமே உடஞ்சிட்டு. அப்போது அந்த மருத்துவர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக நடக்க முடியாது, ஆப்ரேஷன் செஞ்சாகணும்னு. ஆனால் அப்படி உடைந்து உட்கார்ற நேரத்தில் அந்தோனியாரை நேரில் கண்டதாகவும் அந்தோனியார் இந்த திருத்தலத்திற்கு வர சொன்னதாகவும் 3 கிலோமீட்டர் நடந்தே இந்த திருத்தலத்திற்கு உடைந்த காலோடு வந்தார். ஒரு ஆஸ்பத்திரிக்கும் போகலை. ஆனால் அவருடைய கால் பூரணமாக சுகமாயிடுச்சு. அவர் தான் இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் உணவு சமைச்சு கொடுக்குறார். நான் வருகிற மக்கள் எல்லாத்துக்கும் என் கையால் உணவை சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மார்பெரும் நேர்ச்சியாக செய்கிறார். அந்த அளவுக்கு அந்தோனியார் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடத்திருக்கிறார். இதெல்லாம் நான் கேட்டது. ஆனால் நான் பார்த்தது போன மாதம் இங்கே அமாவாசை வழிபாடுன்னு ஒன்று உண்டு. எட்டயாபுரத்துலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க. திடீர்னு கோயிலுக்குள்ளே வந்தாங்க. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு ஆட்டம், நம்ம புளியம்பட்டியில் நிறைய பேரை பார்ப்போம்ல, அப்படி ஒரு ஆட்டம். ஒரு 2 மணி நேரம் கிட்ட அந்த ஆட்டம் ஆடி அதன் பின்பு இந்த கோயிலை சுற்றி ஒரு 13 நேரம் வந்தாங்க. நேற்று அவர்கள் சாட்சி சொல்ல வந்திருந்தாங்க. நேற்று ஒரு திரியாத்திரை திருப்பலி முத்தையாபுரத்தினோடு திருப்பலியோடு இணைந்து ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது அந்த நேரத்தில் மதிமயங்கி யார்கிட்டையோ பேசுகிற போல பேசினாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னும் கொஞ்சம் தான் எனக்கு விடுதலை பெறணும், தொடர்ந்து ஜெபிங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு இந்த திருத்தலம் ஒரு அற்புதத்தின் திருத்தலமாக இருக்கிறது. எனவே இந்த திருத்தலத்தை மிகச்சிறப்பான விதத்தில் வளர்த்து எடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு உங்களிடமும் உண்டு, என்னிடமும் உண்டு. நான் அந்தோனியார்ட்ட வைக்கிற ஜெபம் இதுதான். இருக்கிற எல்லா மக்களையும் முதல் முறை கூட்டிகிட்டு வர்றது என்னுடைய பொறுப்பு இல்லையா? நீங்கள்லாம் இன்னைக்கு முதல் முறை வந்திருக்கீங்க. 2ஆம் முறை கூட்டிகிட்டு வர்றது யாருடைய பொறுப்பு? அந்தோனியாருடைய பொறுப்பு. முதல் முறை வந்து நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டுங்கன்னா அது நடந்தீங்கன்னா 2ஆவது முறை ஆட்டோமேட்டிக்காக வர போகிறீங்க இல்லையா? நான் அந்தோனியார்ட்ட இதை மட்டும் தான் செய்வேன். நான் முதல் முறை இன்னைக்கு 25 ஊர்களை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். 2ஆம் முறை இந்த மக்களை கூட்டிகிட்டு வர்ற பொறுப்பு அந்தோனியார்ட்ட இருக்கிற. எனவே இந்த அந்தோனியார் மிக சிறப்பாக எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய அந்தோனியார். இந்த நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய எல்லா வாகன ஓட்டிகளும் இதற்கு சாட்சி. இன்று அதை காணிக்க போட்டுட்டு போகிற அந்த பக்தியை பார்க்கின்ற போது அந்தோனியார், நாங்கள் வாகன ஓட்டிகளாக இருக்கின்ற போது திடீர்னு கண் அசந்துரும், திடீர்னு எங்களை யாரோ தட்டி எழுப்பின மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் இந்த அந்தோனியார் எங்களை இருந்தது போல் இருக்கும். அங்கேருந்து கண் அசந்துட்டே வருவோம். இந்த கோயிலை பார்த்தோன்னா அப்படியே வண்டி ஆஃப் பண்ணி போட்டு கொஞ்ச நேரம் தூங்கிடுவோம். அந்தோனியார் கோயில் வந்துட்டு நேற்று கூட ஒரு நபர் சொல்லிட்டு போனார், முத்தையாபுரத்தை சார்ந்தவர், மதுரையிலேருந்து வருவோம் ஃபாதர், கண் அசரும் ஃபாதர், அந்தோனியார் கோயிலை பார்த்தோன்னா அந்தோனியார் கோயில் வந்துட்டுன்னு ஒரு திடீர்னு ஒரு உற்சாகம் வந்துடும். அந்த உற்சாகத்திலே நான் தூத்துக்குடி வரைக்கும் தூங்காமல் நான் காரை ஓட்டிடுறேன் அப்படின்னு எத்தனையோ விதமான வாகன ஓட்டிகளுக்கு ஒரு மாபெரும் பாதுகாப்பாக இந்த அந்தோனியார் இருந்து ஆசீர்வதித்திருக்கிறார். இது தாப்பாத்தி அந்தோனியார் செய்கின்ற ஒரு சில புதுமைகள். மார்க்கெட் அந்தோனியார் 1000 கோடி அற்புதம் செய்வார் இல்லையா? இருந்தாலும் இன்றைய நாளில் ஒரு சிறிய வேண்டுதலாக இந்த நேரத்தில் வைக்கிறேன். இந்த திருத்தலம் என்பது 12 குடும்பத்தை சார்ந்தது. ரொம்ப 12 குடும்பம் தான். அந்த 12 குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா காட்டு வேலைக்கு களை பிடுங்க போகிறவங்க சரிங்களா? இன்றைக்கி பரிமாறுறவங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும். இவர்களை வைத்து தான் இந்த ஒரு மாபெரும் நிகழ்வெல்லாம் நாங்கள் எடுக்கிறோம் இல்லையா? ஆனால் வருமான ரீதியில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். மழை பெஞ்சா, இந்த நேரத்தில் மழை பெஞ்சா ஒதுங்கிறது கூட எங்களுக்கு இடம் கிடையாது. அதனால் இந்த திருத்தலத்தின் நிகழ்வாக ஒரு சில நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணிக்கு திருப்பலி இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7 மணிக்கு திருப்பலி இருக்கும். ஆங்கில மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் அன்னைக்கு ஜெபமாலை, சப்பரபவனி, குணமளிக்கும் ஆராதனை, மறையுரை, திருப்பலி, அசன விருந்து இதெல்லாம் நடக்கும். அதுக்கு ஒரு 500 பேர்கிட்ட மக்கள் இந்த நாட்களில் வராங்க. அதே போல் அமாவாசைக்கு இங்கே வந்து மக்கள் நிறைய பேர் தங்கிட்டு போகிறாங்க. அந்தோனியாருடைய கோயிலை வந்து நாங்கள் தங்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமாவாசை அன்று இந்த திருத்தலத்தில் வந்து தங்கிட்டு போகிறாங்க. இப்போ அடிப்படையாக என்ன தேவை? முன்னாடி ஒரு ஷெட்டு, ஒதுங்கிறதுக்கு ஒரு 2 ரூம், இதுதான் இப்போதைக்கு அடிப்படை தேவை. பாதுகாப்பச்ச இந்த இடத்திற்கு ஒரு பாதுகாப்பு தூணாக கொஞ்சம் கோட்டச்சுவர் இல்லையா, இதெல்லாம் தேவையாக இருக்கிறது. இதற்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் சரிங்களா? கண்டிப்பாக ஜெபியுங்கள். 2வது, இந்த திருத்தலத்துக்கு அடிக்கடி வந்து
சந்தியுங்கள். இனி நீங்கள் மதுரைக்கு போகும்போது, சென்னைக்கு போகும்போதும் பஸ்ஸில் போனால் கண்டிப்பாக சிலுவை போட்டுக்கோங்க, இறங்கி வர முடியாது. காரில் போனால் கண்டிப்பாக நிறுத்தி இந்த அந்தோணியாரை முகமுகமாக தரிசித்துட்டு போகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது, அந்தோணியார் ஒருவேளை உங்கள் வாழ்வில் ஏதாவது அற்புதங்கள் அதிசயங்களை செய்தால் முடிந்தால் இந்த வளர்ச்சி பணிக்காக உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருத்தலம் 12 குடும்பத்தை கொண்ட ஒரு திருத்தலமாக இருப்பதால் எனக்கு எந்த ஒரு ஊர்லேயும் கேட்கணும்னு தோணலை. உங்கள்கிட்ட மட்டும்தான் எனக்கு அந்த சிந்தனை வந்தது. வழக்கமாக ஒரு பங்கை வளர்ந்த பங்கு தத்தெடுக்கும், சரிங்களா? நம்முடைய பனிமே மாதா பேராலய கோயில் புதியமுத்தூர் பங்கை தத்தெடுத்து வளர்த்து விட்டது. இது வரலாறு. இன்று எங்களையும் யாராவது தத்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வேற யார்ட்டையும் போய் கேட்க முடியாது, அந்தோணியார்ட்ட தான் போய் கேட்க முடியும் இல்லையா? அது மார்க்கெட் அந்தோணியாராக இருந்தாலும் சரி, சாப்பாத்தி அந்தோணியாராக இருந்தாலும் சரி. எனவே தொடர்ந்து இன்றைய நாளில் நீங்கள் எங்களை தத்தெடுத்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு மிகச் சிறப்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் தத்தெடுக்கிறேன்னா என்னது? நீங்களும் நாங்களும் ஒரே குடும்பமாக இருக்கணும். உங்கள் திருவிழாவுக்கு எங்களை கூப்பிடணும், எங்கள் திருவிழாவுக்கு உங்களை கூப்பிடணும், வரணும் போகணும், முடிந்தால் இணைந்து ஒரு சில வளர்ச்சி பணிகளை செய்யணும். இவ்வளோதான். இதற்கு நீங்கள் முடிந்தால் இந்த திருத்தலத்தை தத்தெடுத்து, அந்தோணியார் திருத்தலம் இன்னொரு அந்தோணியார் திருத்தலத்தை தத்தெடுத்தது என்ற ஒரு வரலாற்றை நீங்கள் எழுதுவீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் இந்த ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். தொடர்ந்து இந்த திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக ஜெபியுங்கள், நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். இது திருத்தலத்தை பற்றிய உரை. இனிதான் நன்றி உரைக்கு வரணும், சரிங்களா? அன்புக்குரியவர்கள், 25 நாள் இந்த நிகழ்வை கொண்டாடுகின்ற போது 2025 நாள் கொண்டாட்டோம். நிறைய பங்குகளை அழைச்சோம். ஆனால் உங்கள் பங்குக்கு வர்றது மட்டும் எனக்கு ஒரு தயக்கமாகவே இருந்துச்சு. என்னடா நம்ம ஒரு குட்டி திருத்தலம், அவங்க பெரிய அந்தோணியார் திருத்தலம் எப்படி வருவாங்க அப்படின்னு ஒரு தயக்கம். அண்ணன்ட்ட கேட்டேன், நீ எங்கே நிற்கிற? நான் அந்த தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே தான் நிற்கேன், நீ உடனே பங்களாக்கு வா அப்படின்னு சொல்லி நான் எங்கள் நிர்வாகிகளோடு எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கும்போது நல்ல மழை, தூத்துக்குடியில் ஒரு 2 நாள் விடாபடியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தந்தை அவர்கள் ஆஃபீஸில் அழைச்சி நல்ல ஒரு உபசரித்து நிறைய ஸ்நாக்ஸ் டீலாம் கொடுத்துட்டு கண்டிப்பாக எனக்கு ஒரு டேட்டை கொடு அப்படின்னு சொல்லி உரிமையோடு வாங்கினாங்க. எனக்கே ஆச்சரியம், எப்படி அவ்வளோ பெரிய ஒரு திருத்தலம் இந்த குட்டி திருத்தலத்தை நாடி வருது. அந்த அளவுக்கு உங்களுடைய பங்கு தந்தையுடைய மனம் ஒரு பெரிய மனதாக, ஒரு மனதாக இருந்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஸ்தலத்துக்காக நான் இன்று நாளில் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பாக ஒரு அந்தோணியாரே எங்களுக்கு இறங்கி வந்தார் போல ஒரு மாபெரும் உணர்வை கொடுத்தீர்கள். அதற்கு முழு முதல் காரணம் உங்களுடைய பங்கு தந்தை. சிறப்பாக நான் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாமே செஞ்சாங்க. தனிப்பட்ட விதத்தில் உங்களுடைய பங்கு தந்தைக்கும் எனக்கும் நிறைய நல்ல உறவுகள் உண்டு. அண்ணன் தம்பி, என்னுடைய வளர்ச்சியில் அதீத விதத்தில் அக்கறைப்படுபவர்கள், உற்சாகப்படுத்துவார்கள். தொடர்ந்து அங்கே போய் உட்கார்ந்தாலும் இல்லை, அப்பப்போ வரும்போது செவ்வாய்க்கிழமை பூசை கண்டிப்பாக வை மார்க்கெட் அந்தோணியார் கோயிலில், சரியா? உனக்கு அங்கே பூசை இருக்காது, நான் எப்போ வந்தாலும் தாராளமாக பூசை வைன்னு சொல்லி அன்போடு அழைச்சிருக்கிறாங்க. உங்கள் திருவிழா கொடியேற்று அன்னைக்கு 9ஆம் மணி திருப்பலியை நான் தான் நிறைவேற்றினேன். கொடியேற்று அன்னைக்கு கிடைக்காதெல்லாம் கோடி கும்பிடு. அந்த ஒரு மாபெரும் பாக்கியத்தெல்லாம் அப்படி பங்கு தந்தை கொடுத்திருந்தார். இதனால் உங்கள் அனைவரையும் அழைத்து சிறப்பாக நான் வரவிட்டாலும் உங்கள் அனைவரையும் மிக அழகாக நெறிப்படுத்தி இது ஒரு மாபெரும் நிகழ்வை ஏறெடுத்தார். இப்போ கூட தொடர்ந்து இந்த திருத்தலம் எப்படி இருக்குது, இதனுடைய ஃபினான்ஸ் எப்படி இருக்குது, இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு எல்லாத்தையும் அக்கறையோடு கேட்டுக்கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு அக்கறை உள்ளம் கொண்ட ஒரு அன்பு கரம் நீட்டுகின்ற ஒரு அன்பு பங்கு தந்தையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களை அழைத்து வந்த உங்களுடைய பங்கு தந்தை, திருத்தல தந்தை அருத்தந்தை பவிஷ்ணு அவர்களுக்கு என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக்கொண்டு இந்த சிறிய அந்தோணியார் நினைவு படத்தை எங்களுடைய நிர்வாகிகள் வழங்குவார்கள். அடுத்ததாக உங்களோடு இணைந்து வந்த அருட்சகோதரிகளுக்கும் என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர்ஸ். அதன் பின்பு உங்களுடைய பாடகர் குழுவினர் மிக அழகாக சிறப்பாக பாடினார்கள். நல்ல ஒரு பாடல் குழுவை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உண்மையிலே உங்களுடைய திருத்தலத்தில் வரும்போது அந்த பாடல்களுடைய வேல்யூ புரியும். இருந்தாலும் இன்றைய நாளில் இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாடற்குழு பாடியிருக்குது என்றால் அதுக்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்கணும். அந்த அளவுக்கு
மிக அழகாக பாடினார்கள். நல்ல டபுள் வாய்ஸ்லாம் போட்டு அழகாக பாடினாங்க. எனவே ரொம்ப நன்றி. இன்றைய நாள் எங்கள் கொயருக்கு இப்படிலாம் பாடலான்னு சொல்லி ஒரு சாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. எனவே பாடகர் குழுவினுக்கு எனக்கு சிறப்பாக மனதார நன்றியையும் இசை மீட்டிய அன்பு சகோதரிக்கும் என்னுடைய நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் முன்பு வழிபாடுகள் மிக அழகாக வாசித்தார்கள். திருப்பலி முன்னுரை, மன்றாட்டு, வாசகங்கள் எல்லாவற்றும் மிக மிக நேர்த்தியாக அழகாக அணி செய்து வாசித்த வழிபாட்டை சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளதாருக்கும் என்னுடைய மனதார நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பின்பு வந்திருந்த அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஏனென்றால் இன்று சனிக்கிழமை. நாளை காலையில் பூசம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு இருக்கும்? 5 மணி தான். 5 மணிக்கு பூசைக்கு வர்ற நிறைய குரூப் இதில் உட்காந்துருக்கீங்கன்னு தெரியும். இருந்தாலும் சனிக்கிழமை ஒரு பயணம், வெகு தூர பயணம் இருந்தாலும் அந்தோணியருக்காக நீங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு, வீக்கெண்டு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு தொலைதூர பயணம் மேற்கொண்டு நேரமே வந்து மிக அழகாக பொறுமையோடு இந்த ரொம்ப நேரம் எடுத்துச்சு இல்லையா, இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமை காத்து மிக மிக சிறப்பாக இந்த வழிபாடுகளெல்லாம் பங்கெடுத்தீர்கள். எனவே உங்களுக்கும் என்னுடைய மனதார பாராட்டுகளையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்கள் அனைவருக்கும் நிறைவான ஆசிரையும் அந்தோனியாருடைய பரிந்துரும் சிறப்பாக கிடைப்பதாக. நம்முடைய பரிபூர்ண பலனினுடைய 4 படி தொடக்கத்திலே சொல்லலை. 1 திருத்தலத்தை சந்தித்தல், 2வது நல்ல பாவ சங்கீதனம் செய்தல், 3வது திருப்பலியில் கலந்து கொள்ளுதல், 4வது திருத்தந்தையின் கருத்துக்காக ஜெபித்தல். சரிங்களா? அப்போ இந்த 4வது படியை நம்ம இப்போ செய்ய போகிறோம். செஞ்சால் தான் நமக்கு என்ன கிடைக்குமா? பரிபூர்ண பலன் கிடைக்குமா? எனவே இந்த உரை முடித்த பின்பு திருத்தந்தையின் கருத்துக்காக ஜெபிப்போன்னு சொல்லி ஒரு பரலோக மந்திரம் 3 அருள்ந்த மரியன்னு சொல்லி அதன் பின்பு பிதாசன் போட்டு முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புடைய இறை மக்களே, தந்தை ரொம்ப நேரம் பேசினாப்ல. நம்ம எப்பவும் இதே நாளில் முதல்ல நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு திருத்தலம் ரொம்ப சிறிய திருத்தலம் தான். அது உண்மையிலேயே மறை மாவட்டத்துக்கு நல்லா எடுத்து வந்திருக்காங்க. ஒவ்வொரு பங்கு தளத்துக்கும் எடுத்து வந்தது தந்தையுடைய பணி உண்மையிலே சிறக்கத்தக்கது, மிகவும் வியக்கத்தக்கது. அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு தான் பணிப்பொறுப்பை எடுத்து மக்களோடு இணைந்து நல்ல முறையில் வழிநடத்துகிறார்கள். குறைவான மக்களாக இருந்தாலும் துணையாக நிற்கிறாங்க. ஆகவே அந்த விதத்தில் பங்கு தந்தை அவர்களுக்கு சிறப்பானவற்றில் பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன். சாமிக்கு இது வந்து பங்கு தந்தையாக முதல் பங்கு, அப்படி தானே? ஆனால் கிட்டத்தட்ட பங்கு தந்தை மாதிரி பணி செஞ்சாப்புல. ஆனால் இருந்த பொழுதும் பங்கு தந்தையாக அதிகாரபூர்வமாக கிடைச்ச முதல் பங்கு இந்த பங்கு தான். சிறப்பாக இளமை துடிப்போடு ரொம்ப ஆர்வமாக செயல்படுறாங்க. அதாவது தொடர்ந்து கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதம் இருக்கும்படியாக சிறப்பாக வேண்டிக் கொள்ளும். கடவுளுடைய திட்டத்தை அறிந்து அதன்படி என்றும் பயணிக்கக்கூடிய தந்தையாக இருப்பதற்காக அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். இது நடத்துகிற உண்மையிலேயே கஷ்டம்ண்ணே. உண்மையிலே அதான் சொன்ன இந்த கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக வரும்னு. அப்படிலாம் பார்த்தா அங்கே கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு மைனஸில் வரும். சின்ன இடம் பெரிய ஏற்பாடுகள் சிறப்பாக செய்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு பாராட்டுகளையும் ஜெபங்களையும் கொடுத்துக்கொள்வோம். பசிக்கிறவனுக்கு ஜெபம் மட்டும் பண்ணால் பத்தா, அப்படி தானே? ஆகவே அதற்கு உகந்தவாறு நாமும் நம்மால் முடிந்ததை செய்வோம். சரியா? தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்துக்கொள்வோம். குறிப்பாக அவருடைய மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபித்துக்கொள்வோம். உண்மையிலே சிறப்பானவற்றில் உள்ளத்தில் ஆரத்திலிருந்து நம் மக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சிறப்பான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் வரணும் அப்படின்னு சொன்ன பொழுது எத்தனை பேர் வருவீங்க? அப்போ நான் கூட சொன்னேன், எங்கள் மக்கள் இரவு நேரம்னா போக தாமதமாகும், அதனால் பகலில் வரட்டுமா? பகலில் வந்தால் கோயில் சின்னதாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நிறைய பேர் வந்தாலும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் முதல்ல இருந்துச்சுன்னு. அதே போல் உள்ளே வந்தவொடனே முதல்ல எல்லாருக்கும் ஒரு தேநீரும் ஒரு சிற்றுண்டியும் கொடுத்து பிறகு இரவு விருந்தும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டு செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது மகிழ்வாக நிறைவாக செய்கிறாங்க. ஆகவே எல்லோருக்கும் சிறப்பானவற்றில் பாராட்டுகள். அந்தோனியாருடைய பரிந்துரை கட்டாயமாக கூட இருக்கும். தொடர்ந்து நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக்கொள்வோம். கடவுளுடைய அருள் உங்களை என்றும் நிறைவாக தாங்கட்டும். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.